ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஸ்ரீவாரி சேவா இப்போது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எப்படி புக்கிங் பண்ணிட்டு போய் நம்ம சேவை பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப் அல்லது டேப் மொபைலில் போயிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டேப் அல்லது மொபைலாக இருந்ததுன்னா ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக வச்சுட்டு கூகுள் போய் ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே முதல்ல வரக்கூடியது srivariseva.tirumala.orgங்கிற வெப்சைட் தான். அதை கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கங்க. முன்கூட்டியே இதில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ப்ரொஃபைல் ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடணும். அதில் ஜஸ்ட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு டீட்டெயில், மொபைல் நம்பர் டீட்டெயில் இது மட்டும்தான் கேட்பாங்க. இது புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு வெப்சைட் உள்ளதை என்ட்ரான உடனே நம்ம மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு மற்றும் இந்த கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிக்கிடணும். லாகின் பண்ண முன்னாடியே நமக்கு சேவா அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் காலத்தில் சேவா அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ரீவாரி சேவாவா பராகமணி சேவாவா எதுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்ரீவாரி சேவாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக செலக்ட் ஏரியா ஆஃப் சர்வீஸ் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நவநீத சேவா, ஸ்ரீவாரி சேவா திருப்பதி, அதர்ஸ், ஸ்ரீவாரி சேவா திருமலா இது தான் இருக்கும். இப்போ ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கிளிக் பண்ணணும். ஸ்லாட் கேட்பாங்க. ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்லாட் இருக்கும். ஆனால் இவங்க ஸ்ரீவாரி சேவா 7 டேஸில் வெட்னஸ்டே அண்டு மண்டே, திங்கக்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் சேவா கொடுக்குறாங்க. ஸோ 7 டேஸ் வெட்னஸ்டே எடுத்தோம்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எந்தெந்த டேட்டில் சேவா அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காட்டிடும். அடுத்ததாக 7 டேஸ் மண்டே நம்ம எடுக்கலாம். இந்த 7 டேஸ் மண்டே எடுத்தாலும் என்னன்னைக்கு சேவா அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி காட்டிடும். இது மெயின் பேஜில் ஜஸ்ட்டு அவைலபிலிட்டி மட்டும்தான் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் நம்ம மொபைல் நம்பரும் நம்மளுடைய பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணணும். நம்ம லாகினில் என்ட்ரான உடனே நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீவாரி சேவா செய்யக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிடணும். மாஸ்டர் லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. மாஸ்டர் லிஸ்ட்டில் சேவா சர்வீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பராகமணி சேவான்னு இருக்கும். இதில் பராகமணி சேவா ஜென்ட்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லாட்டினா பேங்க் எம்ப்ளாயாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுலேயும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவுக்கு போனோம்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸில் டிக் பண்ணி அப்ளை சேவா நம்ம கொடுக்கணும். அப்ளை ஆஸ் இண்டிவிஜுவல், அப்ளை ஆஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஒருவேளை நம்ம இண்டிவிஜுவலாக போய் தனியாக போய் ஸ்ரீவாரி சேவா செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக போய் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். குரூப் ஆஃப் பீப்புள்னால் 5 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் இருக்கணும். அதில் மெயினாக இருக்கக்கூடிய, அதாவது குரூப் லீடராக இருக்கிறவர் ஏற்கனவே ஒரு தடவையாவது ஸ்ரீவாரி சேவா செய்தவராக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்ளை ஆஸ் இண்டிவிஜுவல் தான் கொடுக்க போகிறோம். ஏரியா ஆஃப் சர்வீஸ் இங்கேயும் கேட்பாங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலா, அதர் ஏரியாவா, ஸ்ரீவாரி சேவா திருப்பதியா, நவநீத சேவாவா, ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸா. நம்ம ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். அதே போல் ஸ்லாட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 டேஸ் ஸ்லாட் பண்ணுறது, 6 டேஸ் ஸ்லாட், 7 டேஸ் ஸ்லாட், 9 டேஸ் ஸ்லாட், 10 டேஸ் ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லாட்ஸ் வச்சுருந்தாலும் இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பொதுவாகவே 7 டேஸ் வெட்னஸ்டே மற்றும் மண்டே மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 7 டேஸில் வெட்னஸ்டேவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோன்னே செப்டம்பர் மாதம் எந்தெந்த டேட்டில் அவைலபிள் இருக்குது, அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த டேட்டில் அவைலபிள் இருக்குது, நவம்பர் மாதத்தில் எந்தெந்த டேட்டில் அவைலபிள் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு டேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அக்டோபர் 23 நம்ம செலக்ட் பண்ணுறோம். அக்டோபர் 23 செலக்ட் பண்ணோம்னா 360 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலேயே காட்டிடும். நம்ம பொதுவாக ஒரு டேட் செலக்ட் பண்ணுறோம். அதுவும் அக்டோபர் மாதம் 30 பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளிக்கு முதல் நாள் 478 அவைலபிள் இருக்குது. தீபாவளி அன்னைக்கு
திருமலையில் போய் சேவை செய்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் ஆண் பெண் சொல்லிவிட்டு எல்லாருமே புக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனாலேயே ரொம்ப வேகமாக புக்கிங் ஆகிடும். ஜென்ஸுகளுக்கு மட்டுமே தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மணி 2:30 மணி ஆகுது. மத்தியானம் 2:30 மணிக்கு வரைக்கும் இன்னும் அவைலபிள் இருக்குன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. தெரிஞ்சால் அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அவேர்னஸோடு எல்லாருமே வேகமாக புக் பண்ணிவிட்டு போய் திருமலையில் பெருமாளுக்கு சேவை செய்யணும். நம்ம ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டில் நமக்கு வேணும்னா ஐ ஹியர் பைன்னு கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிறத கொடுக்கணும். சேவா ஹேஸ்பீஸ் புக்கிங் ஃபார் ஃபியூச்சர் டேட் 15th November 2024. அதாவது ஏன்னா நான் ஆல்ரெடி பராகமணி சேவா புக் பண்ணியிருக்கிறேன், அதனால் இது மாதிரி வருது. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பராகமணி சேவா 15 நவம்பர் புக் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த ஸ்ரீவாரி சேவாவில் புக் பண்ண முடியல. நான் ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ புக்கிங் பண்ணினேன். அதே போல் நவநீத சேவாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பெண்களுக்கு மட்டுமே செய்கிற மாதிரி கோசாலை, அப்புறம் பூ பறிக்கிறது, நந்தவனம், அங்கே மாலை தொடுக்கிறதுன்ற மாதிரி பணிகள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ ஜென்ஸுகளுக்கு என்ன பணி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வரக்கூடிய 16ஆம் தேதியில் இருந்தே ஜென்ஸ் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் போகக்கூடிய நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரியான வேலையெல்லாம் உங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னு சொல்லி. ஆண் நண்பர்கள் யாராவது இது வரைக்கும் ஸ்ரீவாரி சேவாவே செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. நமக்கு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி கேன்டீனில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். மதியானம் சாப்பாடு 10 ரூபா, காலையில் இட்லி 1 ரூபா, டீ 2 ரூபா, வடை 1 ரூபா, காஃபி 2 ரூபா, இந்த ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. இல்லை அன்னதான சேத்திரத்தில் போய் ஃப்ரீ மீல்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அக்காமடேஷன் சூப்பராக இருக்கும். ஜென்ஸுக்கு தனி பில்டிங், லேடிஸுக்கு தனி பில்டிங் சொல்லிவிட்டு சேவா சதன் 1 and 2 இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை ஆண் நண்பர்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள். யாராவது புக் பண்ணியிருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்ரீவாரி சேவா செய்திருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.